Welcome to Review Pete. I am Bhargav Kesavan. We are going to see a review about Kangua movie. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிவ்யூ பெட்டி. நான் பார்கவ் கேசவன். சிவா டைரக்ஷனில் சூர்யா, பாபி டியோல், திஷா பட்டானி மற்றும் பலர் நடித்து வெளியே வந்திருக்க கங்குவா படத்தோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இதோ ரஷ்ய மொழியில் பேசுகிறதா காமெடி நினச்சி கிரிஞ்சு பண்ண காரணத்தையும் அது யார் இந்த படத்தில் பண்ணாங்கிறதையும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இந்த படம் எப்படி இருந்துச்சு என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். கங்குவா 2024, அதாவது இப்போ சமீபத்தில் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ சூர்யா இருக்கார். அவர் வந்து ஒரு பவுண்டி ஹண்டர். கோவாவில் வந்து கமிஷனராலே பிடிக்க முடியாத பெரிய பெரிய டான் அப்படிங்கிறவங்களெல்லாம் சூர்யா வந்து பிடிச்சி கொடுப்பாரு. அவருக்கு வந்து ரவிக்குமார் வந்து ஒரு 5 லட்சம் 15 லட்சம் அப்படின்னு கொடுப்பாங்க. அவங்க கூடவே வந்து ஒரு காம்படிட்டர் பவுண்டி ஹண்டர் வந்து திஷா பட்டானி. இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான பாடி கார்ட்ஸ் வந்து ஒருத்தருக்கு யோகி பாபு, இன்னொருத்தருக்கு வந்து ரெடின் கிங்ஸ்லி. சொல்லும் போதே சிரிப்பு அடங்க முடியல இல்லையா? பட் இவங்க தான் வந்து பவுண்டி ஹண்டர்ஸ். கமிஷனராலே பிடிக்க முடியாத டான்களெல்லாம் இவங்க வந்து பிடிச்சி கொடுத்து 5 லட்சம் 15 லட்சம் அப்படின்னு வந்து வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் திடீர்னு ஒரு கொலை பண்ணும்போது ஒரு குட்டி பையன் வந்து சூர்யாவை பார்த்துட்றான். அந்த பையனை பார்த்தோன்னே சூர்யாவுக்கும் ஒரு ஃபீலிங் வந்துடுது. அப்புறம்தான் என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று நடக்குது. இந்த ரோமன் எம்பையர் வந்து வராங்க, படையெடுத்து வராங்க, அந்த மாதிரி கேப்சர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 5 தீவு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து இவங்க இருந்து அப்புறமா அங்கேருந்து அப்புறம் அடுத்த இடத்துக்குலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அந்த 5 தீவில் வந்து பெருமாச்சிங்கிற தீவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு தலைவராக இருக்கார் சூர்யா. ஸோ இந்த சூர்யா வந்து அவங்களோட மக்களை வந்து இந்த ரோமன் எம்பையர்கிட்டேருந்து வந்து காப்பாற்றுறாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கதை. இது வந்து அப்படியே இந்த சமீப காலத்தில் அப்படி ஞாபகத்தில் வந்துட்டு போகிறதும் இன்னொரு கதை. ஸோ இதுதான் வந்து இந்த கங்குவா படத்தோட கதை. இதுதான் கதை அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன ஆரம்பித்தாங்க, எப்படி லிங்க் ஆகுது அப்படிங்கிறதுல நம்மளே தான் லிங்க் பண்ண வேண்டி இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி தப்பாக பேசணுன்னோ நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணணும் என்னோடய நோக்கம் கிடையாது. நம்ம சேனலில் அந்த மாதிரி எந்த ஒரு படத்துக்கும் சீரீஸுக்கும் தேவையில்லாமல் நம்ம வந்து நெகட்டிவ் ரிவ்யூலாம் பண்ணது கிடையாது. இது ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவும் கிடையாது. பட் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான். அது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கம்பெனி பொறுப்பு கிடையாது. இந்த படம் வந்து ரஷ்யாவில் ஆரம்பிக்குது. ரஷ்யாவில் வந்து ஏதோ ஒரு பார்டரில் அப்படின்ட்டு ஆரம்பிக்குது. ஒரு பையன் தம்மத்துண்டு பையன், ஒரு மிஞ்சி போனால் ஒரு 8 வயசு இருக்கும். 8 வயசுலாம் கூட ஜாஸ்தி. ஸோ இந்த பையன் அப்படி கிளம்பி வரான். திடீர்னு பார்த்தா அடுத்த சீன்னா கோவாவுக்கு போயிட்டான் அப்படின்றாங்க. எங்கே ரஷ்யாவில் ஏறின ட்ரெயின்லேருந்து கோவாவுக்கு போயிட்டான்னா, கோவாவில் வந்து இந்த கேஎஸ் ரவிக்குமார் வந்து கமிஷனர். அவர் ஏன் வந்து ஏதோ மனசில் ஃபாரினருன்னோ இல்லைன்னா கோவா பான் அண்ட் பாட்டப்புன்னு நினச்சி ஹிந்திக்காரன் இங்கிலீஷ் தமிழ் பேசுகிற மாதிரி கொண்டுட்டாரு. அந்த சீன்லாம் சகிக்க முடியல. அவரும் சரி, திஷா பட்டானி கூட கொஞ்சம் பரவாயில்ல, அவங்களுக்கு டப்பிங் கொடுத்தவங்களும் அவங்க ஒரிஜினல் வாய்ஸானு கூட தெரியல, அந்த தமிழ் கூட பரவாயில்ல. இந்த கேஸ் ரவிங்க அவர் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பேசி முடியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல முடிச்சுட்டு இவர் வந்து டான் 5 லட்சம் 10 லட்சம்னு வந்து ஒரு கமிஷனர் எவனோ ஒருத்தனை கொடுக்குறேன். ஏன்னா பவுண்டி ஹண்டர் இது என்ன டெக்ஸஸா கலிஃபோர்னியாவா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்த பவுண்டி ஹண்டர் கான்செப்ட் அங்கே எப்படிலாம் வந்து யோசிச்சா இருந்ததில்ல டைரக்டர். பட் அந்த மாதிரி ஒரு பவுண்டி ஹண்டர் அந்த இதெல்லாம் பிடிச்சி கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துல சரி இந்த பையன் எப்படியோ அங்கே வந்துட்டான்னு வச்சுப்போம். கோவாவுக்கு வந்துட்டான். அவன் ஒன்றுமே சொல்லலை. அவன் சும்மா இவனை சூர்யாவை பார்த்தா அவன் வீட்டில் வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சான். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே திடீர்னு எவனோ ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு டிராயிங் வரையறான் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம ஒன்று என்ன சொல்ல, டேய் எதுக்குறா எங்கள் வீட்டில் வந்து செவரில் இருக்கிற அப்படிமோ, இல்லைன்னா நல்லா வரைஞ்சிருக்கேப்பா அப்படிம்போம். அதை விட்டுட்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு நடந்த விஷயம்லாம் வந்து ஞாபகத்துக்கு வருமா? சரி அப்படியே வருது அப்படின்னாலும் அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி உன் பேர் என் பேர் இல்லாமடா ஞாபகம் இருக்கும். சரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து வச்சுருக்காரு. சரி ஓகே, என்னதான் வந்து சரி ஃபர்தர் எப்படியோ கதைக்குள்ளே போகணுன்னு துடிக்கிறார் போல இருக்குது. அதனால் இந்த கோவா போர்ஷன்லாம் வந்து கொஞ்சம் அறக்க பிறக்க முடிக்கணும்னு அவசரப்பட்டிருக்காருன்னு நினச்சாலும் அந்த இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் ப்ளஸ் எல்லாம் அப்படி பார்த்தோம் இந்த இடத்துல அப்படின்னா வந்து லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. தெரிஞ்ச லொக்கேஷன் மட்டும்தான் நல்லா இருந்தது. அதில் கூட நிறைய இந்த சிஜிலாம் வந்து சரி எல்லாத்துக்குமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா எப்படி? இப்போ ஒரு படம் எடுத்துட்டீங்க, ஓகே அது எத்தனை பட்ஜெட்டு நமக்கு தெரில, எத்தனையோ கோடின்னு வச்சுப்போம்.
சரி நம்ம ஒரு பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு இடத்துல மனசை வச்சுன்னாச்சு. சரி ஓகே, கொஞ்ச நேரம் இதெல்லாம் வந்து நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏதோ நல்லா வரும் போல் அட்ஜஸ்ட் பண்ணி படம் கடைசியே வந்துடுச்சு. இந்த காடு, மலை, இந்த நீர்வீழ்ச்சி, தண்ணி இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இந்தோனேஷியா அண்ட் தாய்லாண்டில் எங்கேயோ தான். அது அந்த தாய்லாண்டு இதை செஞ்சு விட்டுருங்க, அது எல்லா இடத்துலையும் தெரியுது தாய்லாண்டுன்னு. அது இன்னும் பழைய காலத்து தமிழ்நாடுன்னு காட்டி யாரை ஏமாற்ற பார்க்குறீங்கன்னு தெரியல. இந்த பொன்னியின் செல்வன்லேயே ஆகட்டும், இதை இப்போ எல்லாம் அது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் பல வருஷமாக போட்டுட்ருக்க ஒரு ஃபோட்டோ லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் இன்னும் இது வந்து பழைய காலத்து தமிழ்நாடுன்னு காமிச்சு அதை ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. பட் எனிவேஸ் அந்த லொக்கேஷன் அந்த இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் படம் ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்காங்க. வாயை பிறந்து விட்டா தொண்டைக்குள்ளே வர இந்த ஆஸ்பத்திரியில் எண்டோஸ்கோபி அந்த கேமரா விட்டுற ரேஞ்சுக்கு உள்ளே விட்டுறாமல வாய் இவ்வளோ தூரத்து வரைக்கும் கேமரா போகுது. அப்படி கத்துறானுங்க படம் ஃபுல்லாக. யாரை பார்த்தாலும் டேய் நீ எதுக்குடா கத்துறீங்க, ஏன் மெதுவாக தான் பேசுங்களேன். ஆக்சுவலாக பேசுறதுக்கு டைலாக் இல்லை, அதனால தான் கத்துறாங்க. எவனை பார்த்தாலும் சூர்யாவை பார்த்தா பாதி சீனு கத்திக்கிட்டே தான் இருக்கான். பாபி தியோல் ஆகட்டும், அதுக்கப்புறமா அங்கங்கே இந்த இன்னும் கொஞ்சம் தலைவர்கள் மாதிரி ஒரு இடத்துக்குன்னு வராங்க, யாரை பார்த்தாலும் கத்துறாங்க. டெரர் லுக்கு கொடுக்குறேன்ற பேரில் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பண்ணிட்டு, அதுலேயும் இந்த முதல்வன் படத்தில் சூர்யா அர்ஜுனுக்கு அம்மாவை ஒருத்தங்க வருவாங்களே, அவங்கெல்லாம் நார்மலாகவே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தான், நல்லா நடிச்சிட்டு போங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் ஆரம்பத்துலேருந்து இந்த பில்டப் கொடுக்குறேன்ற பேரில் அவன் தான் கங்குவான்னு அவங்க அங்கே கத்த, அந்த கங்குவாக்கு இன்ட்ரோவில் இவங்க நீ இங்கே கத்த, நான் தான் உட்காந்து டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணி விட்டாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு படம் பார்க்கும்போது. இதெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ஆடியோ ரிலீஸில் சூர்யாவாகட்டும், இந்த சிவாவாகட்டும், ஞானவேல்ராஜாவாகட்டும், இவங்கெல்லாம் கொடுத்த பில்டப் இருக்கு. சீட்டு எட்ஜில் உட்காந்து பார்ப்பீங்க, ஆன்னு வாயை திறந்து பார்ப்பீங்க. அப்புறமா இது வரைக்கும் பார்க்காத பிரம்மாண்டம் பாகுபலின்னு. நான் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் 9 மணி ஷோ நினச்சி கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன். என் ஷோ 9:30 மணி நேற்று ராத்திரி. படம் ஏற்கனவே பார்த்த ஒரு தெலுங்கு பசங்க 4 பேர் உட்காந்துருந்தாங்க. இங்கே வந்து தெலுங்குலேயும் படம் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த பசங்கள்கிட்ட சும்மா நான் பேசிகிட்டு இருந்தேன், என்னப்பா தெலுங்கில் பார்க்க வந்தீங்களா அப்படின்னா, இல்லை பார்த்தாச்சு அப்படின்னாங்க. அப்படியா, எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சரி நான் ஏதோ நினச்சிப்பேன் போல இருக்கு அப்படின்ட்டு வந்து ஓகே ஆவரேஜ் அப்படின்னாங்க. ஏன்னா தெலுங்கு ஆடியன்ஸே ஆவரேஜுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சு, இது வந்து இன்ஃபேக்ட் தெலுங்கு ஆடியன்ஸுக்காக எடுத்த ஒரு தமிழ் டைரக்டர் எடுத்த ஒரு படம். இது ஒரு பக்கா தெலுங்கு படம் அண்டு ஒரு எல்லா கலவையும் வச்சு பேன் இண்டியா பேன் வேர்ல்டுங்கிற ரேஞ்சுக்கு வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அவ்வளோ சத்தம் படம் ஃபுல்லாக கத்து நீ கத்துறது இவனுங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மியூசிக்கு போட்டு அந்த சத்தம் காடு ஓகே, அதுக்குன்னு போட்டு காட்டில் என்னடா கத்திக்கிட்டே இருப்பாங்களா, போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்களா, எதுக்குடா கத்துறீங்க, எதுக்குடா இவ்வளோ மியூசிக் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சத்தமாக இருந்துச்சு. சீட் எட்ஜில் தான் உட்காந்துக்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படா முடியும் எழுந்துச்சு ஓடலாங்கிற ரேஞ்சுக்கு ரொம்ப வந்து கடுப்பேற்றிட்டாங்க. இது வந்து நல்லா எடுத்துருக்க வேண்டிய ஒரு படம். ஏன் அவசரமா இல்லை ஏதோ யோசிச்சது சரியாக எடுக்கலையா என்னன்னு தெரியல. ஒரு நல்லாவே எடுத்துருக்கலாம் ஒரு படம். ரொம்ப ஆவரேஜாக எடுத்திருந்தா கூட போகிறோம். சரி நம்ம தான் எத்தனையோ வந்து சலிச்சுக்கிட்டாச்சு. சரி அப்போது எத்தனையோ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயாச்சு. சரி ஏதோ எடுத்துருக்கான்ப்பா அப்படின்னு கூட நம்ம வந்து விட்டுட்டு போயிடலாம். ஆனாலும் இவங்க பேசின பேச்சுக்கும் எடுத்து வச்சிருக்கிற இதுக்கும் வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. இத்தனைக்கும் இந்த படத்தை வந்து 3Dயில் இருக்குது, 3Dயில் எப்படி இருக்கும்னுலாம் தெரியல, 3Dக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் என்ன இருக்கலாம்னு வேணால் யோசிக்கலாம். நான் இந்த RRR படத்தை இன்னுமே கூட பார்க்கல. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ட்ரெய்லரில் இந்த ஹீரோ முன்னாடி சிங்கம் வந்து இந்த புலி வந்து இப்படி க்ளோஸ்அப்லான்னு கத்தும், அந்த ஒரு சீனாலே, அப்புறம் அந்த ராயல் என்ஃபீல்டை தூக்கி போட்ட சீனாலே நான் இன்னும் அதை பார்க்கல. ஆனால் இந்த படத்தில் சும்மா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க சூர்யாவும் அந்த பையனும். அவன் முட்டி அளவில் தான் தண்ணி இருக்கும். சும்மா இந்த பக்கம் இப்படி திரும்பி பார்ப்போம், அடுத்த சீனில் சம்மந்தமே இருக்க வாலண்டியராக ஒரு சீனை புகுத்தணுன்ட்டு ஒரு ராட்சஸ முதல்ல ஒன்று அந்த குட்டி பையனை துரத்திட்டு போயிட்டு இருக்கும். சூர்யா வந்து அது கூட சண்டை போட்டு அதை பயங்கரமாக அப்படியே கொன்று இப்படி வந்து இதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு இன்டர்வலுக்கு அப்புறமா 1 மணி நேரம் ஒரு சண்டை ஓடுது.
அந்த காலத்துலேயும் ஒரு சண்டை ஓடுது, இந்த காலத்துலேயும் ஒரு சண்டை ஓடுது. ரெண்டுத்துக்கும் அங்கேருந்து இங்கேருந்து பிஸ்கு பிஸ்குன்னு போயிட்டு வேறு வராங்க. எந்தையாவது சண்டையாவது தயவு செஞ்சு முடிக்கணும். ரெண்டுத்தையும் ஏதாவது பயங்கரமாக அதை லிங்க்கு பண்ண போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படியும் ஒன்றும் பண்ணல. ஐயோ, அந்த கடைசியில் தான் வந்து இந்த சூர்யா வந்து அப்படியே ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு ஏரோப்ளேன் இப்படி மேலே ஏறும், மிஷன் இம்பாசிபிள் எல்லாம் வர ரேஞ்சுக்கு அந்த ரஷ்யன் ஏரோப்ளேன்னு காட்டுற ஒரு இடம், அதில் வந்து தொங்கிட்டு போகிறாரு. தயவு செஞ்சு டேய் எப்படி தான் எடுப்பீங்க இந்த மாதிரிலாம் சீனுங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இது வந்து எக்ஸாஜரேஷனா அப்படின்னு கூட என் மனசுக்கு பட்டுச்சு, நமக்கு தான் இப்படி தோணுதான்ட்டு. பட்டு முடியல. படம் முடிச்சுட்டு ஒன்று கிடைக்கும்போது ரெஸ்ட் ரூமில் கேட்டேன் எப்படிங்க இருந்துச்சு படம், ஓகேவா, எப்படி பட்டுச்சு அப்படின்னு. எல்லோரும் அதே ஃபீலிங்கில் தான் இருந்தாங்க. பட் இந்த ரிவ்யூ ஆரம்பத்தில் அந்த ரகசிய முல்லையில் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டுன்னு ஒன்று ஒரு சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் அப்படின்லாம் நினச்சி ஒன்று வச்சுருக்காங்க. அதுதான் வந்து கார்த்தி இந்த தங்க பல்லடியே வச்சுக்கிட்டு வந்து கார்த்திக் எதுக்கு இந்த படத்தில் ரஷ்யா பேசுகிறாரு, இந்த ஜென்மத்தில் அவர் வந்து ரஷ்யனாக பிறந்து அவர் வந்து ரஷ்யனாக பேசினாலும் எதுக்கு வந்து கோவாக்கு வந்து தன்னோட அண்ணனான சூர்யாவை வந்து இது பண்ணுறாருன்னு தான் வந்து புரியல. ஏதோ பயங்கரமாக யோசிச்சிருப்பார் போல இருக்கு. அவர் மனசில் இது பெருசாக பட்டிருக்கும்னு நினைக்கிறேன், சிவா மனசில். பட் இந்த மாதிரி படம்லாம் தயவு செஞ்சு நீங்கள் எடுங்க, ஆனால் ஓவராக வாய் பேசாதீங்க. ஒரு படம் எடுத்துருங்க, போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரேஞ்சுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிடுங்க. பட் இந்த வாயை பொழந்து பார்ப்பீங்க, இந்தியாவே வாயை பொழக்கும், இது இத்தனை பாகுபலிக்கு அந்த பாகுபலியில் விட்டுருங்கய்யா, அதுவே கொஞ்சம் சுமாரான படம் தான். நம்ம அந்த டைம்லலாம் ரிவ்யூ பண்ணலை. பட் இந்த பாகுபலி, கேஜிஎஃப் இதெல்லாமே கொஞ்சம் ஆவரேஜான படம் தான். அதோட பில்டப்பு அந்த விஷயம்லாம் ஓகே, பட் கதை வைஸ் ஒன்றும் இருக்காது அதிலெல்லாம். அது கூடயே இன்னும் கம்பேர் பண்ணிக்கிட்டு புதுசாக ஒன்று எடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு 300, அப்போகலிப்டோ, அப்புறம் இந்த கிளாடியேட்டரில் கொஞ்சம் சீனு, அதுக்கப்புறமா இதெல்லாம் முடிஞ்சிடுச்சா, இப்போது அடுத்த பார்ட்டுன்னு ஒரு லீடை ஒன்று கொடுத்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்குள்ளே வந்து இறங்கியிருக்கார் சிவா. தயவு செஞ்சு சினிமாவை எங்களுக்கு ஸ்ட்ரேஞ்ச் ஆக்கிடாதீங்க இந்த மாதிரி ஒரு படத்தெல்லாம் எடுத்து வச்சு. With a heavy heart, I did this review. Please forgive me if it hurt your feeling. Thank you. அடுத்த ஒரு ரிவ்யூவில் சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.